Good morning students. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கிளாஸு ஆப்ஜெக்ட்டு சரிங்களா, எப்படி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும், அதே மாதிரியே எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் அண்டு டிஸ்ட்ரக்டர் இன் பைத்தான் சரிங்களா. கன்ஸ்ட்ரக்டர் அண்டு டிஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, டிஸ்ட்ரக்டர்னால் என்ன. ஸோ நம்ம இது வந்து கிளாஸ் கான்செப்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லை கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர். அதனால தான் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் a special function that is automatically executed when an object of a class is created. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டருங்கிறது. ஏன் இதை ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா. இதை வந்து இப்போ மேலெலாம் நம்ம இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணோம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா, ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ண தேவையில்லை சரிங்களா. ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. In Python there is a special function called init. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதுக்காக, இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுறதுங்கிறதுக்காக இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை சேர்த்துறோம். இந்த இனிட்டுங்கிறது இருந்தாவே இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் நேமே இனிட் தான் சரிங்களா. நம்ம வந்து வேறு ஃபங்க்ஷன் நேம்லாம் கொடுக்க முடியாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னு வரும்போது இது நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேமே என்ன தான் யூஸ் பண்ணோம், இனிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் தான் யூஸ் பண்ணோம். which act as a constructor. இதுதான் அந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்டராக நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது. இட் மஸ்ட் பிகின் அண்ட் எண்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். இந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த இனிட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் 2 அண்டர்ஸ்கோரு, அதே மாதிரி இந்த இனிட்டுங்கிற கீவேர்டுக்கு பின்னாடியும் 2 அண்டர்ஸ்கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். This function will act as an ordinary function. ஸோ எப்படி வந்து நம்ம முன்னாடி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி when the object is created. ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ஸில் வந்து ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும். ஆனால் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு, இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும், கால் பண்ண தேவையில்ல. ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும், கால் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். திஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கேன் பி டிஃபைன்டு வித் ஆர் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இதில் ஆர்குமெண்ட்டை நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்தது திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு இனிஷியலைஸ் த கிளாஸ் வேரியபிள்ஸ். ஸோ இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கிளாஸ் சாம்பிள் சரிங்களா. நம்ம கிளாஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், சாம்பிள்னு எடுத்துக்கிறோம். இப்போ டிஃபைன்ங்கிற கீவேர்டு இருந்தாவே அது ஃபங்க்ஷனாக. ஸோ டிஃபைன் பாருங்கள், இனிட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இதில் வந்து நம்ம இனிட்டுன்னு தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இனிட்டுங்கிற கீவேர்டுக்கு பின்னாடியும் பாருங்கள் 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இதில் ஆர்குமெண்ட் எப்பயுமே கிளாஸில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் செல்ஃப்னு தான் வரணும். ஸோ செல்ஃப் கொடுத்துருக்கோம், அடுத்தது வந்து நம்மளுடைய ஆர்குமெண்ட் நம்பர்னு கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் த கிளாஸ் சரியா, கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள்னு கொடுத்தாச்சு. இப்போது செல்ஃப் டாட் நம்பர் ஈக்குவல் டு நம்பர், செல்ஃப் டாட் நம்பர் சரியா, செல்ஃப் டாட் நம்பர் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்தாச்சு. பிரிண்ட் த வேல்யூ ஈஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம கொடுக்குற வேல்யூ எதில் போய் சேவ் ஆகும், நம்பருங்கிற வேரியபிளில் போய் சேவ் ஆகும். இப்போ எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் 10, எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் 10. இந்த 10ங்கிறத நம்ம எடுத்துக்கிற நம்பர் சரிங்களா. அந்த நம்பரை நான் என்ன பண்ணிடுறேன், நம்ம கிளாஸை கால் பண்ணும்போது அந்த கிளாஸ்லேயே கொடுத்துட்றேன். சாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேமு, எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதில் பாருங்கள் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை, இனிட்டுங்கிற ஃபங்க்ஷன். மேலே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை போட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள் நான் கிளாஸை மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. அப்போ எஸ் ஈக்குவல் டு சாம்பிள், இந்த வேல்யூஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவை நான் இங்கேயே கொடுத்துட்டேன். அப்போ 10. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்,
அவுட்புட் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது வந்துருச்சு. ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது த வேல்யூ இஸ் நம்பருக்கு பதிலாக நான் இங்கே 10ன்னு கொடுத்துக்கிறதுனால இந்த 10ங்கிற வேல்யூ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி நம்பருங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு 10ன்னு கிடச்சிரும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா? அதே மாதிரியே இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிளாஸ் சாம்பிள் நம்பர் ஈக்குவல் டு 0. சரியா? இதில் நம்ம எடுத்துக்கிற கிளாஸு சாம்பிள்னு எடுத்துக்கிறோம். நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டிஃபைன்னாவே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபங்க்ஷனு? ஸோ இனிட்னா ஸோ இது என்னது, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த இனிட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் பாருங்கள் டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்கும், பின்னாடியும் டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்கும். இப்போது நம்ம இந்த ப்ராக்கெட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டு செல்ஃப்னு ஒன்று, ரெண்டாவதாக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட் வேரியபிள், அதாவது விஏஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது சாம்பிள் டாட் நம்பர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸில் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுடைய 1 நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரியே செல்ஃப் டாட் வேரியபிள் ஈக்குவல் டு வேர். ஸோ என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம வேரியபிளை வந்து கால் பண்ணுறோம். அடுத்தது பிரிண்ட்டு த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ எதுக்கு போய் அசைன் ஆகும், வேரியபிளுக்கு, அந்த வேர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு போய் அசைன் ஆகும். ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். சரி, த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். ஸோ கவுண்டிங் அது எதில் போய் சேவ் ஆகும், சாம்பிள் டாட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் போய் சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், S1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், S1ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணுறோம். அதே மாதிரி S2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு சாம்பிள், அதுக்கு வேல்யூ 35. அடுத்தது S3 அப்படிங்கிற சாம்பிள் வச்சு நம்ம S3 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு சாம்பிள் 45. ஸோ வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆனால் அவுட்புட் எப்படி கிடைக்கும் பாரு, த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 15. ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 15. அடுத்து ரெண்டாவது த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் 1. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வேல்யூ கொடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு கவுண்டிங் வந்து 1. ரெண்டாவது டைம் நம்ம இது எக்ஸிக்யூட் ஆகும்போது அதே சாம்பிளுங்கிறதுக்கு அதே இதுக்கு ஆப்ஜெக்ட் வேல்யூ என்ன கிடைக்கும், 35. ஸோ இது வந்து நமக்கு கவுண்டிங் வந்து 2. இது ரெண்டாவது டைம் கவுண்டிங்கில் 35 கிடைக்குது. மறுபடியும் மூணாவது டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, 45 கிடைக்கும். இப்போ இது கவுண்டிங் எத்தனாவது கவுண்டிங்கு, மூணாவது கவுண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டிங்க்கு 15, ரெண்டாவது கவுண்டிங்க்கு 35, மூணாவது கவுண்டிங்க்கு 45 வந்து அசைன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது டிஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. டிஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் மெத்தட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட்னாலும் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி when an object exit from the scope. ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆப்ஜெக்டை வந்து எக்ஸிட் பண்ணுறோம். சரிங்களா. இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு கன்ஸ்ட்ரக்டர். ஆப்போசிட்டுக்கு அப்படியே நமக்கு வந்து என்ன ஆகும், ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இன் பைத்தான் delete மெத்தட் இஸ் யூஸ்ட் as டிஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் init அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம். டிஸ்ட்ரக்டராக இருந்தால் டெலிட்டுங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். டெலிட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டபுள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ அதே சேம் ப்ரோக்ராமை நமக்கு அப்படியே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. நமக்கு சேம் ப்ரோக்ராம் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமில் இனிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், இனிட்டை கொடுத்துருச்சு. அந்த இனிட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அப்படியே வந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுலேயே பாருங்கள் டிஃபைன் டெலிட் ஆஃப் செல்ஃப்னு கொடுத்தாச்சு. டிஃபைன் டெலிட். ஸோ இனிட் ஃபங்க்ஷன் முன்னாடி கொடுத்து மேலே இருந்த கான்செப்ட் அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு டிஃபைன் டெலிட் செல்ஃப்னு கொடுத்தாச்சு. இப்போ செல்ஃப் டாட் நம்பர் ஈக்குவல் டு -1ன்னு கொடுத்துருக்காங்க. -1ன்னா நமக்கு அப்படியே மேலே இருக்கிற அவுட்புட்டு அப்படியே ரிவர்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் 3 வேல்யூஸ் 45, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் அது எடுத்துக்கிற வேல்யூ 35, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் அதோட வேல்யூ 15. ஸோ ஆனால் நம்ம -1ங்கிறதால 1 மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா அவுட்புட்டு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது.
ஏன் அவுட்புட் டிஸ்பிளே ஆகாதுன்னா கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் ஒவ்வொன்றா நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிட்டே வரும். டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கும்போது ஒவ்வொரு அவுட்புட்டாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்படி ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது கடைசி அவுட்புட் வரைக்கும் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு ஆன்சரும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அண்டு டிஸ்ட்ரக்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராம் டு பப்ளிக் அண்டு ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ். சரிங்களா? பப்ளிக் அண்டு ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு என்ன பாருங்க, the variable which are defined inside the class is public by default. ஸோ கிளாஸுக்கு இன்சைடு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸுக்கு இன்சைடு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் அதை வந்து பப்ளிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். This variable can accessed anywhere in the program using dot operator. இந்த வேரியபிள்னுடைய வேல்யூ, இந்த வேரியபிளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? A variable prefixed with double underscore become in private in nature. இதே வந்து ப்ரைவேட் வேரியபிளை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே கிளாஸுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலைன்னா அது பப்ளிக் வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணால் அது ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. A variable prefixed with double underscore becomes private in nature. These variables can be accessed only within the class. ஸோ இந்த ப்ரைவேட் வேரியபிளை இந்த கிளாஸ் கான்செப்ட்டு அந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸ் கான்செப்ட் முடித்து நம்ம அடுத்த கான்செப்ட் அந்த ப்ரோக்ராமில் போகும்போது அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே வந்து நம்ம பப்ளிக் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கான்செப்ட் போகும்போது நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம் பாருங்கள், கிளாஸ் சாம்பிள் டிஃபைன் இனிட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். செல்ஃபு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டு செல்ஃபு, அதுக்கப்புறம் நாமளாக எடுத்துக்கிற ஆர்குமெண்ட் n1ன்னு ஒன்று, அதுக்கப்புறம் n2ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ செல்ஃப் டாட் n1 ஈக்குவல் டு n1 நம்ம கொடுக்குற வேல்யூ n1க்கு அசைன் ஆகுது. ரெண்டாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ n1க்கும், ரெண்டாவது பாருங்கள் செல்ஃப் டாட்டு டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து n2ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? n2ங்கிறது ரெண்டாவது வேரியபிள். அப்போ ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு பாருங்கள் n1ங்கிறதுக்கு டபுள் அண்டர்ஸ்கோர் இல்லை. அப்போ n1ங்கிறது பப்ளிக் வேரியபிள், n2ங்கிறது ப்ரைவேட் வேரியபிள். இப்போது டிஃபைன் டிஸ்பிளே செல்ஃப் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோன்னா பிரிண்ட்டு கிளாஸ் வேரியபிள் 1 செல்ஃப் டாட் n1. சரியா? கிளாஸ் வேரியபிள் வந்து 1னா n1, அதே மாதிரி கிளாஸ் வேரியபிள் 2னா n2. இப்போ எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த சாம்பிளுங்கிற கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணும்போது n1க்கு ஒரு வேல்யூவும் n2க்கு ஒரு வேல்யூவும் அசைன் பண்ணுறோம். n1னோட வேல்யூ 12, n2னோட வேல்யூ 14 இப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணோம் இல்லையா, எஸ் டாட் டிஸ்பிளே இந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியாச்சு. பிரிண்ட் வேல்யூ ஒன் வந்து ஸோ எஸ் டாட் n1, பிரிண்ட் வேல்யூ 2 வந்து எஸ் டபுள் அண்டர்ஸ்கோர் n2. ஸோ n1க்கு ஒரு வேல்யூ n2க்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். இப்போது கிளாஸ் வேரியபிள் 1 ஈக்குவல் டு 12 அவுட்புட் பாருங்கள் எப்படி கிடைக்குன்னு. கிளாஸ் வேரியபிள் 1 ஈக்குவல் டு 12. அடுத்தது கிளாஸ் வேரியபிள் 2 ஈக்குவல் டு 14. இதில் பாருங்கள் இந்த அவுட்புட்டுக்கு மேலே பாருங்கள், இந்த above ப்ரோக்ராம் there are 2 class variables n1 and n2 are declared. ஸோ இதில் பார்த்தோன்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமா, n1ன்னு ஒன்று n2ன்னு ஒன்று. the variable n1 is a public variable. ஏன் n1 வந்து பப்ளிக் வேரியபிள், n1க்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் இல்லை, அதனால் இது பப்ளிக் வேரியபிள். n2 வந்து ப்ரைவேட் வேரியபிள். the display member method is defined so the values passed to this variable. ஸோ நம்ம கொடுத்த 2 வேல்யூஸையும் 2 வேரியபிளுக்கு அசைன் பண்ணியாச்சு. The print statement defined within class will successfully display the values of n1 and n2. ஸோ இந்த print statement என்ன பண்ணுது, இந்த கிளாஸ்க்குள்ளே ஸோ நமக்கு டிஸ்பிளே பண்ணுது n1 வேல்யூவும் n2 வேல்யூ. ஈவன் தோ த கிளாஸ் வேரியபிள் n2 இஸ் ப்ரைவேட் பிகாஸ் in the case n2 is called by a method defined inside the class. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா n1ங்கிறது பப்ளிக்னு சொல்கிறோம், n2ங்கிறத ஸோ நம்ம ப்ரைவேட்னு சொல்கிறோம். பட் we try to access the value of n2 from outside of the class. Python allows
பைத்தான் த்ரோஸ் அண்ட் எரர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ப்ரைவேட் வேரியபிள் கேனாட் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் அவுட் சைடு த கிளாஸ். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராமில் பாருங்கள் எஸ் டாட் எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் கிளாஸையும் கால் பண்ணியாச்சு, எஸ் டாட் டிஸ்பிளே ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியாச்சு, அதோட அது முடிஞ்சது. சரிங்களா, அதோட அந்த கான்செப்ட் கிளாஸ் கான்செப்ட் முடிஞ்சது. அப்புறம் ரெண்டையுமே கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த கிளாஸுக்கு அவுட் சைடும் நம்மளை பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. n1 வேல்யூவையும் n2 வேல்யூவையும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள் ரெண்டையுமே ஃபஸ்ட்டே கால் பண்ணியாச்சு, சாம்பிள் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியாச்சு, அடுத்தது அந்த சாம்பிளுங்கிற கிளாஸையும் கால் பண்ணியாச்சு, டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியாச்சு. கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளை வந்து மறுபடியும் அந்த ரெண்டு வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க, n1 வேல்யூவும் n2 வேல்யூ. இப்போ நான் என்ன சொன்னோம், பப்ளிக் வேரியபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஸுக்கு அவுட் சைடில் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னோம். அப்போ அந்த n1 வேல்யூ மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும், n2 வேல்யூ வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அந்த கிளாஸுங்கிற கான்செப்ட் மேலே கால் பண்ணும் போதே முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம n2 வேல்யூ கால் பண்ண சொன்னோம்னா ஸோ நமக்கு n2ங்கிறது ப்ரைவேட் வேரியபிள், அதை நம்ம அந்த அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் வந்து என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த கிளாஸெல்லாம் கால் பண்ணி முடித்து கிளாஸ் முடிஞ்சு அந்த கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு எரர் தான் வரும். இப்போ அவுட்புட் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளாஸ் வேரியபிள் 1ங்கிறதுக்கு 12, கிளாஸ் வேரியபிள் 2ங்கிறதுக்கு 14 அசைன் ஆகிருச்சா. அடுத்தது கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம், வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு. அதில் வேல்யூ 1 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும், வேல்யூ 2 வந்து பிரிண்ட் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக எரர் மெசேஜ் வந்திருக்கும் பாருங்கள் கீழே. ஏன் எரர் மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் வேரியபிள். அந்த கிளாஸ் கான்செப்டை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம அதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். கிளாஸ் ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் வேரியபிள், ஏன்னா கிளாஸ் கான்செப்ட்டுங்கிறது அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு ப்ரைவேட் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனால் அது என்ன வருது, எரர் வருது. இதே பப்ளிக் வேரியபிளாக இருந்தால் அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கிளாஸ் கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து இந்த கிளாஸ் கான்செப்டில் 1 2 ஒரு 3 ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நமக்கு வந்து கிளாஸ் கான்செப்டில் ஒரு 4 ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ரோக்ராமும் நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். சரிங்களா, இந்த 4 ப்ரோக்ராமும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 ப்ரோக்ராம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு கேட்பாங்க. சரிங்களா, இதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வேணாம், நாம் இதை கம்ப்யூட்டரில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் இது புரியும். அதனால் இந்த 4 ப்ரோக்ராம்ஸும் நம்ம நேரடி கிளாஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதோட இந்த லெசன் ஓவரு. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்லேருந்து கொஸ்டின் வருமானா கொஸ்டின் வராது, அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த 4 ப்ரோக்ராம்லேருந்து கொஸ்டின் வராது, ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ், ப்ராக்டிக்கலுக்கு கேட்பாங்க. சரிங்களா. அதனால் இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசனு. அதனால் இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நல்லா படிங்க. இதெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் சரியா, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ப்ரைவேட் வேரியபிள் பப்ளிக் வேரியபிள்னால் எப்படி, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அதையும் கொஞ்சம் பாருங்கள். புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா. இதில் இருக்கிற 1 மார்க்ஸு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இதெல்லாம் கொஞ்சம் படிங்க. மீதி இருக்கிற சாப்டர் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதே மாதிரியே இந்த வீக்லி டெஸ்ட்டு நமக்கு வரும் இல்லைங்களா, வீக்லி டெஸ்ட் வரப்போலாம் வந்து தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதி அனுப்புங்க. சரியா, வீட்டில் உட்காந்து தயவு செஞ்சு படிங்க, ஏன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா. கொஞ்சம் அதனால் நல்லா படித்து வீட்டிலே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணுங்கள். புரியலைன்னா கேளுங்க. மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.